என்ன உன்னை பார்க்க வேண்டும் என்று எதுக்காக ஓடி வந்தது தெரியுமா? எதற்காக? வானத்தை பாத்தியா? ஆமாங்க. பயம் வந்து விட்டால் அதுபடி எப்படி செய்ய முடியும்? அதனால் அதுபடி செய்ய முடிய ஏற்பாடு நான் செய்தேன். நீ சென்று வரி. என்னங்க இது? என்ன பாக்குறதுக்கு ரொம்ப நாள் கழிச்சுதான் வந்திருக்கிறீங்க. காலைல சுடுத்தண்ணி ஊத்திக்கிற வந்த உடனே போயிட்டுமா? என் கூட கொஞ்ச நேரம் பேசினா தான் என்ன? அப்படியா? ஆமாங்க அத்தா. எப்படி அத்தா என்று வந்த இந்த மயக்கம் சொன்ன உடனே மனுஷன் மாறி விட்டுதா? அப்படியே ஒண்ணு இல்ல. அப்படி எப்படி செய்து விட்டனே உனக்கு என்ன மனசு கஷ்டம்? அதெல்லாம் சொல்லாதீங்கம்மா. அதுபடி செய்ய வேண்டும் என்றால் எப்போது யார் வர வேண்டும்? முருகா முருகா வரணுமா? சொன்னதாக உடனே வைக்குமா? அப்படியே ஆகட்டும். அப்படி இருக்கும்போது சாதா ஏழ்மை குடிசில பிறந்து முருகன் முருகாய்க்கு மகனாகி ராஜா என்று பெயர் பெற்று
சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். அயல்நாடு சென்றேன். பட்ட படிப்பு அனைத்து படித்து விட்டேன். நாளையும் தாயம் திரும்ப வேண்டும். அதற்கு முன்பதாக என்னுடைய காதலி ரோஜாவை சந்திக்க வேண்டும் அல்லவா? ரோஜா
வணக்கம் 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 வணக்கம். நானா இதே நாட்டில் ஏழை குடும்பத்துல பிறந்து ரோஜா என்று பெயர் பெற்று சீரு சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஒரு தினம் சென்று என்னுடைய அத்தை மாமை முருகாயை சந்திப்பது வழக்கம். அதுக்கு முன்பதாக என்னுடைய காதல் ராஜாவை சந்திப்பது வழக்கம். வெளிநாடு சென்றாரி பட்ட படிப்பு முடித்து தாயகம் திரும்பி இருக்கிறாரு. இப்போது என்னுடைய காதலன் ராஜாவை சந்திக்கணும். ராஜா எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் வந்தா முருகன்ல தெரியாத ஆளே இருக்க முடியாது. எனக்கே முதல் தடவை கல்யாணம் பண்ணாங்க. அவ முத வாரமே ஆர்த்தனம் போட்டான். ரெண்டாவது தடவை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவ ரெண்டாவது வெள்ளிக்கிழமையே ஆர்த்தனம் போட்டான். மூணாவது தடவை பார்த்து கல்யாணம் பண்ணி வந்துக்கிறேன். இங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி ஆவாதுன்னு சொல்லிட்டு மெட்ராஸ்ல இருந்து கல்யாணம் பண்ணி வந்துக்கிறேன். அவ பேரு முருகாயி. இன்னாடி முருகாயி என்ன போதும் என்னடா கம்யூனிட்டின்னு திருப்பி என்ன கேக்குறான். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு யாரு இந்த பெட்டிக்காரர் மட்டும் கேட்டான். அதனால நறுக்கு 4 கேள்வி கேட்டதே மனசு ஆறுமே. அண்ணாத ஏய் அண்ணாதிலடா அண்ணாத்தன்னு சொல்ற. பொண்ணு பார்த்து என்னடா என்ன சமாச்சாரம்? என்னடா ஒரு ஆம்பளை 6 மணிக்கு போனாரு. சரி 12வது இருக்கிறான செத்துட்டான வந்து பாத்துட்டால. ஆமா இது வரைக்கும் வந்து பாக்கல. ஏன் வரல? ஏன் வரல? வரலையா? சரி நான் பார்த்தனா சொல்லி அனுப்புறேன். என்னத்த பாக்க போற? அதான்டா தங்கச்சி பார்த்தனா சொல்றேன்டா. தங்கச்சியா? ஆமாண்டா. நான் புத்திக்கு எதுவும் தட்டு போடல. நீங்க தங்கச்சின்ற? ஆமாண்டா. நான் எங்க போய் முடிய போதோ. சரி சரி என்ன சமாச்சாரம்? என்ன சமாச்சாரம்? கதை என்னத்துக்கு நம்மளுக்கு? சரி பேசலாம் விடிய பேசினா போலாம். எனக்கு உடம்புல அடிச்சு போட்ட மாதிரிடா. தம்பி என்ன பாத்துன்னு போறா? கிளம்பு உள்ள. ஏய் சோத்து கூத்தாடுற மக்களை ஒழுங்காட்டு போ. நீ எங்க ஐசிசி பேங்க்ல மேனேஜர்ல பாக்குற சூத்த 3 உள்ள போடா. ஐயா என்னப்பா? அத கதை நம்மளுக்கு என்னத்துக்கு? பேசலாம் விடிய பேசலாம். ஆமா அதான் எனக்கு உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி இருக்குதா? ஆமா ஐயா. ஒரு 150 இருந்தா கூட போதுமாடா? அது போதும். டேய் பொண்டாடி பாக்கலன்னு சொல்ற. எப்படியோ 150 ரூபாய் பத்தாது. என்ன பூ பழம் வாங்கி கொடுத்தா இல்லையா? எப்பவும் கேட்காம கேக்குறேன். ஆமா நல்லா வந்து வைனா கேக்குறேன். வைடா. ஆமா பெரிய இடம் போச்சு. பெரியடா. ஐயா என்னடா? ஒரு 500 இருந்தா. 500 ரூபாயா? சரி சரிடா. வாங்கிக்கிறேன் 500 ரூபாய் குடுத்துறேன். நான் படிக்கிட்டா. சரிப்பா. என் மணி வந்து சொல்லி அனுப்புறேன். பாத்து நான் சொல்லி அனுப்புறேன். சைலன்ஸ்.
என்னம்மா காலையில வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா இந்த பொட்டு இவன் வேலைக்கு தான் போறானா இவன் எங்கனா குடுத்துட்டு நிக்கிறான்னு தெரியல. இன்னைக்கு அவன் மாட்டட்டும் நாலு மட்டும் கேட்கிற மாதிரி கேட்கிறேன். இன்னைக்கு நானா இல்ல அவனா ரெண்டே ஒண்ணு பாக்குறவன் நானு. வணக்கம்மா. நல்லா இருக்கிறேன். நம்ம போய் பேசுறோம் அவன் சித்தா அதுல பொம்பளை பார்த்த மட்டும் சொல்லுங்க. இப்பதான் தங்கச்சி வந்துக்குது. இருடா கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். என்னமோ தங்கச்சின்னு கூப்பிடுற எங்க போய் முடிவு போதும். என்னம்மா சொல்லுமா. ஆமா நீ என்னமோ என்ன சொன்ன கட்டி வச்சு இவனும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான். இவனை வாந்தி வழி தூக்கும் இவன் சாவோ இவன் தூக்கி போய் பதிக்கும் இவன் தாலி அறக்கும் பண்றானா எதுவும் பண்றது இல்லையம்மா. இல்லம்மா ஏமாமா என்னம்மா அவனை பாத்தியா பாத்தனே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட உங்ககிட்ட 500 ரூபாய் வாங்கின்னு போயிடறோமா. 500 ரூபாவா? ஆமா ஆமா நீ என்னத்த பாத்து கொடுத்தா? எல்லாம் ஒண்ணு பார்த்தேன். ஏமா முகத்தை பார்த்து கொடுத்தேன்னு சொன்னோம். முகத்தை பார்த்து கொடுத்தேன்னு ஆமா ஆமா சரி என்னம்மா அவன் பார்க்கலையா? சரி பக்கத்துல இருக்காருல்ல அவர்கிட்ட கேட்டு பாருமா. கேக்குறான் அவன் போய். மாமா வணக்கம் மாமா. நல்லா இருக்கீங்களா? எனக்கு பொண்டாட்டியா இல்ல உனக்கு பொண்டாட்டியா? ரொம்ப பாசமா பேசிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் நீலா பாசமா பேச மாட்டியா? அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு அடிக்கடிக்கு வருவேன். வீட்டுக்கு இருக்க மாட்டான் இருக்க மாட்டான். பார்த்தா அந்த கம்ப்ளைண்ட் எது ஒரு தினமலே பண்றீங்களா? திருமலை படுத்துக்கிறானா? எப்பா நாளைல இருந்து நீ வர நேரத்தை சொல்லு நான் போய் டீ வாங்கி வரேன். அவனுக்கு காலையத்துக்கு சண்டைக்கு புதுட்டாங்க மொட்டை பையனுக்கு. கதவை திறக்க மாட்டேன். தோட்டத்துல இருக்கிற கதவை திறந்து வைக்கிறேன். உன் சௌகரியமான வந்துப்பா. அந்த பொட்டை அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓடு திறந்து லிப்ட் செட் பண்ணி வைக்கிற இறங்கி இறங்கி ஏத்து. மாமா அவனை பாத்தியா? குண்டு பாரு. அந்த பாறை மேல ஏறி நின்னு கூப்பிடுவா. இருந்தா இருக்கட்டும். போனா இந்த ஊர்ல பிடி பண்ணிட்டு நான் போய்கிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் இருக்குது. அதிகமா கும்பல போட்டு தெரியும். அடி கஞ்சி வர ஐயோ ஐயோ அது இல்ல என்ன அடிச்சு போட்டு இவன் எதுக்கு ஒப்பாரி வைக்கிறான்? என்னதான் கேட்க ஆள் இல்லாம அந்த கோயில எட்டு வாங்கி பண்ணி நான் ஒட்டுத நீ பார்த்த. ஆமாடா நான் அவளை அடிச்சேன். ஆமா நீ ஒரு ஆளு போதும். நீ அடிச்சு அடில கோயிலுக்கு வர்ற முன்ன குண்டு குண்டா வைங்க. அவளுக்கு எங்க வைக்கணும் உனக்கு என்னடா?
நீ தொட்டு நாக்கிற வேலையை ஒழுங்கா பாரு. ஏய் ஏய், ஏய், எவன்டா? அடிங்க அம்மா இனிமேல் உனக்கு எனக்கு அம்மா எல்லாம் கொலைப்பாடு பிச்சுக்கிறோம். அடிங்க அம்மா. ஏய் ஏய், ஏய், எவன்டா? இனிமே உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. ஆ. இந்த பொட்டை, இந்தா நீ கட்ட தாலி. நான் எப்ப போட்டியானு ஏய், என்ன? இந்தா நீ கட்ட தாலி. இந்த தாலி கட்டிட்டு போறதே காரணி பையா. தாலி கட்டானுங்க. 30,000 முடியம்மா. குடிக்கால குத்தமாகுது, நிமிக்கால குத்தமாகுது. டேய் உனக்கு உலக பொட்டை. அந்த தாலி தூக்கி வர்றா. நிமிந்தாலும் குத்தமாகுது. குடிக்கால குத்தமாகுது. இத குத்துறதுக்கு தான் நீ மெயினா கட்டுறது. ஏய், சாவுரி பட்ட பாப்பே. ஆ. சாவுரி பல்ல இந்த ஊர் தலைவர் யாரா அவருக்கு போயிடா இருக்கானு. ஓ ஆல்ரெடி டோக்கன் போட்டு வச்சுக்கிறியா? ஆமாண்டா. மாவளை இவ்வளவு வந்த பிறகு இவ்வளவு சும்மா விடலாமா?